இன்ட்ரோ கொடுக்கணும். இன்ட்ரோ சொல்லுங்கள். வெல்கம் டு அகிலா சமையல். எனக்கே கேட்கலையே. வெல்கம் டு அகிலா சமையல். இன்னைக்கு அகிலா சமையல் என்ன சமைக்க? இன்னைக்கு அகிலா சமையல் அகிலாவோட ஆத்துக்கரை சமையல். எனக்கு ஒன்றும் சமைக்க தெரியாது, சமைக்க சொன்னாங்க, அதனால வந்தேன். இல்லை பொய்யுங்க. லீவ் விட்டதுலேருந்தே இவருக்கு லீவ் ஆரம்பிச்சிச்சு. அதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை. அதனால் இன்றைக்கி அவரே வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ண வந்திருக்காரு. ஸோ இது கரெக்டாக ஒரு டிஷ்ஷாக வருதான்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஹவு டு மேக் ஹாட் வாட்டர் போடலாம் தான் என்ன ஃபஸ்ட்டு வீடியோ. சரியா வேணாம் சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ரெசிபி கலகலான்னு சொல்லுவாங்க, மைதா பிஸ்கெட். அதை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நாங்கள் பார்க்கலாம். உங்கள் அம்மாவோட ரெசிபி அது. இது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும். நீங்கள் பட்ட டர்ன்னு மிக்ஸி விட்டா எப்படி? ஓகே. இந்த மைதா பிஸ்கெட் செய்கிறதுக்கு மைதா வேணும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து சுகர், கொச்சி கீ, அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொச்சி கீனா கொஞ்சம் கீ. பவுடர் ஆச்சா? ஓகே. தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதை பவுலில் போட்டுட்டு ஓகே அப்படியே போடுங்க. அது அளந்தது தானே. அது ஆல்ரெடி மெஷர் பண்ணது தான் சக்கரை. அப்படியே போடுங்க. இப்போ எதுக்கு பவுடர் பண்ணிவிட்டு திருப்பியும் மெஷர் பண்ணுறீங்க? இல்லை ஏண்டா நல்லா தானே வந்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. ஐ திங்க் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சரி. ஏலக்காய் தலை இது அப்படியே நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றது. ஏலக்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மைதா கம்மியாக இருக்குமா? ஐயோ, ஏங்க ஏதோ ஒரு படத்தில் சப்பாத்தி செய்யணும், மாவு கம்மியாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு ஆட் பண்ணி ஜாஸ்தியாகிடுமே, அந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட், நான் சால்ட்டு தரேன். ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கணும். போதும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஆடியன்ஸ்க்கு. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ செஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. ஓகே, வேறு எதுவும் வந்துட்டேங்க. இது உங்கள் அம்மா கேட்டு தானே செய்கிறீங்க, அவங்களோட ரெசிபின்னு சொன்னீங்களே. ரொம்ப நாளுக்கு முன்னாடி செஞ்சது. அதெல்லாம் எதுக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பா. அடுத்து என்ன போட போகிறீங்க? அடுத்து கொஞ்சமாக கீ போட்டுருங்க. கீ போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஏதோ சொல்லுங்கள், அமைதியாலாம் நிற்கக்கூடாது. கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். கீ போடும்போது கொஞ்சம் நம்ம சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஓகே, சரி. சப்ஸ்கிரைபருக்கெலாம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சப்ஸ்கிரைபருக்கெலாம் இதை ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அகிலா சமையல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸான டிஷ்ஷு. அதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு நாங்கள் சொல்லுவோம் கமெண்ட். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆச்சு. இது மாவு செஞ்சாச்சு. ஓகே, தண்ணியே பிசைஞ்சிட்டிங்களோ? இல்லை கரெக்டாக இருக்கா? அது கொஞ்சம் நேரம் சோக்காகணும், ஊறணும். ஓகே, அதை அப்படியே வச்சுடலாமா? ஓகே, சமையல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? சொல்லுங்க. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன ஸ்பெஷலாக சமைப்பீங்க? வீக்லி 2 days நான் தான் சமைக்கிறேன். இந்த மாதிரிலாம் போய் பேசக்கூடாது. மாவு சப்பாத்தி மாவு எடுத்தாச்சா? மாவு நல்லா ஊறிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு 2 பார்ட்டிஷனாக நம்ம பண்ணிக்கலாம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் தேய்க்க.
வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக தைக்காமல் கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் நல்லா வரும். திக்னஸ் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் நல்லா வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கேப் விட்டு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ஏன் அவ்வளோ யோசிச்சு சொல்லுங்கள், பட்டுன்னு சொல்லுங்கள். என்ன தெரிகிறது? இப்போ இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ ஒரு பிஸ்கட்டை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமாம், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இந்த பிஸ்கெட்டு ப்ளஸ் டீ இந்த பக்கம் வச்சுருக்காரு. பயப்படாமல் போடுங்க. நாங்கெல்லாம் ராவான ரவுடி. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எடுத்துருங்க. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். கலகலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை, சுகரெல்லாம் கரெக்டாக இருக்குதுல்ல? இல்லை, சுகர் கரெக்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டிருக்கணும், இல்லைனா பட்டர் ஏதாவது போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம டீ போட்டு கொடுக்க சொல்லி ஜாலியாக அட்லீஸ்ட் டீயாவது இவங்க போட்டு கொடுக்க சொல்லி குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்காக தான் எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அகிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் சொல்லுங்கள். பாய்.